நல்ல வழி. இந்த ஸ்கீம் மூலமாகவும் நீங்க கோடீஸ்வரர் ஆக முடியும். வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாயை சேமிப்பதால் ஒருவர் கோடீஸ்வரர் ஆகிவிட முடியாது அப்படிங்கிறத நீங்க நினைக்கலாம். பிபிஎஃப் மூலம் கோடீஸ்வரர் ஆவதற்கான யுக்தியை நாங்க சொல்றோம். ஆனா முதல்ல பிபிஎஃப்ல முதலீடு பண்றது எப்படி, அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பிபிஎஃப்ல முதலீடு செய்வது எப்படி? சேமிப்புடன் வரி சலுகையை பெற உதவும் திட்டம் இது. எந்த ஒரு இந்திய குடிமகனும் இதுல முதலீடு பண்ணலாம். பிபிஎஃப் கணக்கை ஆன்லைனில் அல்லது வங்கி அல்லது தபால் நிலையத்திற்கு சென்று நீங்க தொடங்கலாம். நீங்க ஒரு படிவத்தை பூர்த்தி பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை சமர்ப்பிக்கணும். இது தவிர பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டுடைய நகலும் தேவைப்படும். கணக்கை தொடங்க வயது வரம்பு இல்லை. எனவே எந்த வயதினரும் பிபிஎஃப் கணக்கை தொடங்கலாம். ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சமா 500 ரூபாய் முதல் அதிகபட்சமா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். நீங்க செலுத்தக்கூடிய பணத்துக்கு வருமான வரி சலுகையும் பெற முடியும். பிபிஎஃப் மற்றும் பிற சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்களை இந்திய அரசு ஒவ்வொரு காலாண்டிலும்